எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. லூஸ் மாதிரி பேசுனுங்கிற நான் அதை அவர்கிட்ட போய் அப்படி பேசுறதா நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னா பாத்தியா பகல்லே பொறுத்த அப்பா ஊர்வம்பு நமக்கு எதுக்கு அப்படிப்பட்டவங்க கிடையாது இந்த கல்யாணம். இந்த போடா போ நேத்து ஒரு சாங் ரிலீஸ். அந்த சாங் நிஜமாலே என்னால நம்ப முடியாம கரெக்டா 5 நிமிஷம் 5 minutes அவ்வளவுதான் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி வெற்றி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நான் ஒரு தெருக்கூத்து படம் ஒன்று பண்ண போறேன் என் ப்ரொடக்ஷன்ல. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஸோ ஜமா வெளியாகி எல்லாருமே பயங்கரமாக எழுதிட்டு இருக்காங்க அந்த படத்தை பற்றி. டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து படம் வந்ததுக்கு அப்புறமும் படத்துக்கான ப்ரமோஷன்றது சோஷியல் மீடியாலையும் சரி, இந்த படம் பார்த்து எல்லாருமே வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜமா ஒரு கூத்து பேக்ட்ராப்லேருந்து ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்றது தொடங்கலாம். ப்ளஸ் இது வந்து இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்தது? கிட்டத்தட்ட இந்த கதை வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு விஷயம் தான். ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு முயற்சி தான். ஏன்னா முதல்ல நம்ம சினிமாவில் ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்குன்னு எதனா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே முதல்ல நம்ம விஷயமா வர்றது பட்ஜெட். அது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும். இப்போ இங்கன்னா லொக்கேஷன், பர்மிஷன் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுன்னு எங்கே பண்ணணும், நம்ம ஊரில் தான் போய் எடுக்கணும். நம்ம ஊரில் எடுக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச இந்த தெருக்கூத்தை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு எழுதுனது தான் இது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முயற்சிகள்லாம் போகும்போது நமக்குன்னு நம்ம ஒரு படம் பண்ணிக்கணும், இது படமாக நம்ம வந்து பண்ணணும். இதுவுமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் கூட ஒரு படத்தை முடிச்சிட முடியும். ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் கூட இந்த படத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எழுதணும். நம்ம ஊரில் வெறும் கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போனால் தெருக்கூத்து ஆளுங்க நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, க்ரௌடுக்கு நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாரையும் வச்சு எப்படின்னா ஒரு சினிமா பண்டி மாதிரி ஊரை வச்சே ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் எழுதுனது கதை தான் இது. எழுதி ரொம்ப நாளாகவே அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் தொடர் முயற்சிகள் மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு உந்துதல் வந்து இருந்துகிட்டே இருந்தது. என்னடா சின்ன சின்னதாக பண்ணிகிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், நடிக்கிறதுல சின்ன சின்னதாக பண்ணிகிட்டே இருக்கும். நமக்குன்னு ஒரு பிரேக் த்ரூவாக ஒன்று அமையவே இல்லையே. அப்படி இருக்கும்போது பாட்டில் ராதான்னு சொல்லி ஒரு படம், நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல பாட்டில் ராதா வந்து தினகரன் சிவலிங்கமோட, அவர் தான் எனக்கு எடுத்துகிட்ட குரு மாதிரி. என்னை முதல்ல நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ ரோல் அது வந்துச்சுன்னா, அது முதல்ல இதுக்கு முன்னாடி வந்ததுன்னா அதுதான் எனக்கு பிரேக் த்ரூ ரோலா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரோலை வந்து எனக்கு கொடுத்தாரு. அந்த ரோல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வந்து நமக்குள்ள வந்துருச்சு. படம் பார்த்துட்டு ரஞ்சித்தனை வந்து கூப்பிட்டு தனியா பாராட்டினாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்கடா, அந்த கேரக்டர் வந்து பார்க்க நெஜ குடிகார மாதிரியே இருக்க, ரோட்ல எல்லாம் பாக்குற ஒரு நெஜ குடிகார மாதிரியே நீ அதை ரிப்பீட் பண்றது. அப்படி ஒரு கமெண்ட் நம்ம வர்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ப்ரிப்பேர் ஆன 18 கிலோ கிட்ட குறைச்சேன். அந்த ஒரு அந்த எவ்வளவு நாள்ல குறைச்சீங்க? 18 கிலோ ஒரு 4 மாசம் 4 மாசத்துல. நீங்க அந்த பாட்டில் ராதா டீசர்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆளா தான். நீங்க அவரோட ஃப்ரெண்ட் கேரக்டர். ஆமா, குருசம் சுந்தரம். ஆமா, அவரோட ஃப்ரெண்ட். இவ்வளவு தாடி, இவ்வளவு நிறைய முடி வச்சு அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ரோல் சம பெரிய கான்பிடன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துச்சு. சரி, நம்ம இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த கதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா, ரீசெண்டா நம்ம தமிழ் சினிமால ஜமா சொல்றீங்க இப்போ. ஆமா, இப்ப ஜமா பத்தி வரும். இந்த தமிழ் சினிமால ரீசெண்டா வந்த சக்சஸ்லாம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. குட் நைட், டாடா, அயோத்தி, இந்த மாதிரி படங்களை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டது இருக்கு இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் வந்து கண்டிப்பா ரசிப்பாங்க. இன்னொன்னு, நம்ம தமிழ் சினிமாவோட ஹிஸ்டரியை நீங்க பின்னாடி எடுத்து பார்த்தால் நம்ம தான் கண்டென்ட் ஓரியன்டட் பிலிம்ஸை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது. அவ்வளோ அழகழகான ஒரு ஃபேமிலி டிராமாக்கள், ஒரு வீட்டுக்குள்ளே இப்ப ஒரு பாக்கியராஜ் சார் படங்கள், விசு சார் படங்கள், அவர் வி சேகர் அவரோட படங்கள்லாம் வந்து ஒரு சின்ன இடம் தான் இருக்கும், ஆனா அவ்வளோ அழகான படங்களை கொடுத்ததுலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு எப்பயுமே இருக்கு. நான் அதிகமா வந்து இந்த கேடிவி நம்ம தமிழ் படங்களை பார்த்து வளர்ந்த ஆள் தான். ஸோ அதுதான் நம்மள பெருசா இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த கதை எழுதணும்னு. கண்டிப்பா ஜனரஞ்சகமா மக்களோட கதையை நம்ம சொன்னோம்னா இது பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை தான் ஜமா எழுதுறதுக்கான காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நம்பிக்கை வந்து மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிக்கிறீங்க அப்படின்ற போது நமக்கு கான்ஃபிடன்ட் இருக்கும், நம்மளால பண்ணிட முடியும் அப்படின்றது. ஆனா காசு போடுற ப்ரொடியூசருக்கு நம்பிக்கை வரணும்ல, அந்த நம்பிக்கை எப்படி வர வச்சீங்க? ஆமா, இது நீங்க சொல்றது ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட். ஏன்னா என்னதான் நம்ம கதை வந்து நல்லாங்க இருந்தாலும் இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு சொதப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம இருக்காதுன்னு சொல்லவே முடியாது.
இந்த பயம் வந்து இனிஷியலா நான் வந்து நான் இதுல சொல்லியிருந்த மாதிரி வசந்த் மாரிமுத்துன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவர்கிட்ட தான் நான் முதல்ல இந்த ஜமா கதையை சொல்றேன். நாங்க வந்து இந்த படத்துல வந்து பூனை பூனை கேரக்டர் பண்ணவர். அவர் வந்து நாங்க சென்னை பழனி மார்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் ஒண்ணா நடிச்சோம். பிஜு விஸ்வநாத். ஆமா. அதுல நடிச்சிருந்தீங்களா? ஆமா, நான் அதுல ரொம்ப முக்கியமான ரோல். அந்த படம் பயங்கரமா போயிருந்தேன்னா அதுவே எனக்கு ஒரு பிரேக் த்ரூ ரோலா கூட அமைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரோல். அவர் வசந்தும் நானும் ஒண்ணா நடிச்சோம். அதுல இருந்து அவருக்கு என் மேல ஒரு பெரும் நம்பிக்கை, நடிகனா இது பண்ணிடுவான் அப்படிங்கிறது. அப்புறம் நூடுல்ஸ்னு ஒரு படம் ஒரு மதன் சாரோட டைரக்ஷன்ல 2 பேரும் ஒண்ணா நடிச்சோம். நூடுல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவர்கிட்ட இந்த ஒரு சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நாங்க பாட்டில் ராதாவும் ஒண்ணா அதுலயும் இருக்காரு. அதுலயும் அவர் இருக்காரு. அதுலயும் ஒரு ரோல் பண்ணிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் பண்ணிருக்காரு. பாட்டில் ராதா முடிச்சுட்டு ஒரு நாள் அவர் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த ஜமாவோட கதையை வந்து அவர்கிட்ட சொல்றேன். அதை வந்து ரொம்ப பெருசா நம்பினார். நம்ம இதை அசம்பிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப அப்புறம் ஒரு இடத்துல என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட அவரு சொல்லும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது நல்லா இருக்குங்க, இது இருக்கு, எப்படி வரப்போகுதுங்கன்னு தெரியல. நான் முன்னாடியே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் ஒரு டவுட்டா இருந்ததுன்னா நம்ம ஒரு பைலட் ஒன்னா ஷூட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பைலட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பைலட் வந்து வேற மாதிரி நம்மள ஒரு தளத்துக்கு வந்து கொண்டு போயிருச்சு. அந்த பைலட் பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ரொடியூசருக்குலாம் ஆப்ஷனே சொல்லல, போலாம் அப்படின்லாம் கேட்கவே இல்லை அவரு. ஏன்னா அது அவருக்கு அவ்வளோ உண்மையா இருந்தது. அதை நடிச்ச பையன் யாருங்க, தெருக்கூத்து ஒரு ஆர்டிஸ்டே கூட்டு வந்து நடிக்க வச்சிட்டீங்களா? சார் நான் தான் சார் நடிச்சிருக்கேன், நீங்க தான் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஒரு ஆச்சரியம் வந்து இருந்தது. அந்த ஆச்சரியமே வந்து என்ன ரீடைன் பண்றதுக்கான ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்தது. இது கூத்து சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னும் போது இது நீங்க எல்லாருமே ப்ராப்பரா அதை கத்துக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபுல்லா படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. நீங்க டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வர டு த கோர் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ இதெல்லாமே ப்ராப்பரா நீங்க கத்துக்கிட்டு ரிகர்ஸ் பண்ணி ஒர்க் ஷாப்லாம் பண்ணாதான் அங்க வந்து நம்ம அதை அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டைம் ஸ்பேஸ் எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கு யாரெல்லாம் எல்லாருமே வந்தாங்களா படத்துல இருக்கவங்க எல்லாருமே? ஆமா, அந்த விதத்துல எனக்கு எல்லாருமே ரொம்ப அழகா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இப்ப சொல்றாங்க வந்து நாங்க ரிஹர்சலுக்கு மட்டுமே ஒரு 20 நாள் 25 நாள் பிரிச்சோம். ஏன்னா 10 நாள் டைலாக் ரிஹர்சல், படத்துல இருக்க சீன்ஸ் என்னென்ன சீன்ஸ் இருக்கோ அந்த டைலாக் பண்ண போறோம், எல்லாரும் பேச போறோம், எல்லாரும் இன்டராக்ட் பண்ண போறோம். அந்த 10 நாள்லயே 5 நாள் வந்து காமன் ஆக்டிங் பிராக்டிஸ் தான். இப்ப இவங்க என்எஸ்டியில் படித்த ஜானகின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து இங்கே எல்லாருக்கும் ஆக்டிங் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆக்டிங் கிளாஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் படித்தவங்க. காலால் அஞ்சலி பாட்டில் இருக்காங்க. அஞ்சலி பாட்டிலோட கிளாஸ்மேட் அவங்க என்எஸ்டியில். இவங்க ஒரு பிரெஞ்சு படத்துலலாம் லீடாக நடிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப சூப்பரான ஒரு நடிகை. அவங்கள ரொம்ப பெருசா யூஸ் பண்ணல. இது இன்டர்வியூ யாருன்னா இயக்குனர் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அக்காவோட இது பாருங்க, ரொம்ப சூப்பரா நடிப்பாங்க அந்த அக்கா. அந்த அக்காவை வச்சு நாங்க ட்ரெயின் பண்ணுவோம். இப்ப நடிகர்களுக்கு என்னன்னா, நம்ம ஒரு டீமா நடிக்கிறோம்னா அந்த டீமுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து ஏற்படணும். இப்ப இந்த பாண்டிங் எல்லாமே அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. நடிகர்கள் எல்லாம் பரிச்சயம் ஆயிடுவாங்க. இவனுக்காக இவன் விட்டு கொடுப்பான். இவனுக்கு அந்த ஒரு தன்மை வளரணும் இல்லைங்களா? இதுக்கு வந்து ரிஹர்சல் வந்து ரொம்ப அழகா ஹெல்ப்ஃபுல் ஆகும். இன்னொன்னு வந்து நம்மளோட தயக்கம் எல்லாமே பிரேக் ஆகும். இப்ப இவங்க சொல்றாங்க புது நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புது நடிகர்களோட தயக்கத்தை வந்து உடைப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பிராக்டிஸ் இருக்கு அந்த மாதிரி. இப்ப சின்னவங்க பெரியவங்கன்னு கூட பார்க்காம இப்ப எல்லாரும் எல்லார் காலையும் போய் விழணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இப்ப போயிட்டு இப்போ ஒரு ஹக் பண்றதுல கூட ஒரு தயக்கம் இருக்கும். அந்த ஹக் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் என்னன்னா சின்ன சின்ன தயக்கம்லாம் பிரேக் ஆகும். இது வந்து ஆக்டிங் பிராக்டிஸ்ல வர்றது. இது 5 நாள். அதுக்கப்புறம் வந்து 5 நாள் வந்து டைலாக். எல்லாருமே டீமா பிரிச்சு இது டைலாக், இது சீன்ஸ், இந்த சீன்ஸ்லாம் ரிகர்ஸ் பண்ண போறோம். அடுத்த 10 நாள் தெருக்கூத்து. அந்த 10 நாள்ல நாங்க 5 நாளா பிரிச்சுக்கிட்டு இங்க அவரு ஜானகி அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து சாரதின்னு சொல்லிட்டு அவர் காஞ்சிபுரத்தை சார்ந்த தெருக்கூத்து கலைஞர். அவங்க அப்பாலாம் தெருக்கூத்துல தான் இருக்காங்க. அவரை வச்சு 5 நாள் அவரை வச்சு தெருக்கூத்தோட பேசிக்ஸ், தெருக்கூத்தோட ஆரம்பம் என்ன, அடவை எப்படி பிடிக்கிறது, இது பண்றது, இதை அந்த 5 நாள் தெருக்கூத்தோட 5 நாள் இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த 5 நாள் தெருக்கூத்து கலைஞர்கள் கலைமாமணி தாங்கல் சேகர் ஐயா அவரை வந்து கூப்பிட்டு இங்க வச்சு தெருக்கூத்தோட பாட்டு. இப்ப சினிமா இந்த படத்துல என்னென்ன பண்ண போறோமோ அந்த பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு அந்த அடவெல்லாம் கத்துக்கிட்டு இப்படிதான் இந்த ப்ரிப்பரேஷன் இது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் உங்களோட இன்ட்ரோ சீன் வந்து இன்ட்ரோ ஷாட் வந்து வச்சுருந்துருக்கலாம். ஆனால் மேக்கப்பை கலைக்கிற மாதிரி வச்சுருந்துருப்பீங்க. உங்கள் பேர் இன்ட்ரடியூசிங்னு உங்கள் பேர் வரும். ஏன் மேக்கப்பை கலைக்கிற மாதிரி வச்சுருந்தீங்க? இப்போ கிட்டத்தட்ட நான் யாருன்னே தெரியாது யாருக்குமே. வந்து நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து நான் யாருன்னே தெரியாது. கிட்டத்தட்ட அதுதான் அந்த தெருக்கூத்தோட வேஷம். இப்போ தெருக்கூத்து வேஷம் போட்டு நான் போகிறேன்னா இப்போ அந்த ஊர் மக்கள் யாருக்கும் இவன் தான் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அந்த வேஷம் அப்படிதான். இப்போ நான் கலைக்கிறது என்னன்னா, அப்பா நான் இது வரைக்கும் நான் யாருன்னே தெரியாமல் இருந்தேன். நான் கலைச்சு இதுதான் பாரி, இதுதான் இப்ப நான் உங்களுக்கு வந்து நான் பிரசன்ட் பண்ணுறேன், என்னோட முகம் இதுதான் அப்படின்றத வந்து ரிவீலிங் தான். அது கலைக்கிறத விட ரிவீலிங். அதுல அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டா வரணும் அப்படின்னு
ரைட்டிங்லேயே எழுதி அப்புறம் எடிட்டர்கிட்ட சொல்லி இல்லை இல்லை எனக்கு இந்த இடத்துல தான் என் பேர் வரணும் அப்படின்னு அடம் பிடிச்சி பண்ணது தான் அது. ஒரு சிங்கிள் ஷாட் வந்து படத்தில் பயங்கரமாக கவனிக்க வச்சது. அதான் இப்போ நீங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புவாங்களே, நீ வந்து உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேன் பொம்பளை வேஷம் போட்டு ஆடுறனால அர்ஜுன வேஷம் கேளு, கொடுத்தானா பாரு, கொடுக்காட்டி நீ நான் நாளை அடுத்த ஆடியிலேருந்து நான் வேற ஜமாவில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துருன்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே போகிறதுலேருந்து ஒருத்தர் அங்கே பேசிகிட்டு இருப்பார். அந்த ஏன் வரலன்னா அந்த ஜமாலை கூப்பிட்டுருந்தானே சேதன் சார் வந்து கோவப்பட்டு அவரை இது பண்ணிடுவார். அவர் வீட்டிலேருந்து வெளியே வருவார். நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு ஏன்டா வரல அப்படின்வீங்க. நீங்கள் உள்ளே போய் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அர்ஜுன வேஷம் கேட்டு அவரும் உங்களை அசிங்கப்படுத்தி அப்புறம் அவர் கோவப்பட்டு போய் நீங்கள் அழுது மறுபடியும் அவர் வந்து உங்களை சமாதானப்படுத்தி பெண்வேஷம் பண்ணால் சும்மா இல்லாடான்ற இது இவ்வளோ பெரிய சீக்வன்ஸு. இது வந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது சிங்கிள் ஷாட்டில் நீங்கள் அது கம்போஸ் பண்ணியிருந்திருக்கீங்கன்றது. ஏன் இந்த ஒரு விஷயத்தை வந்து சிங்கிள் ஷாட்டில் போகலான்னு உங்களுக்கு தோணுச்சு? ஸோ அது எவ்வளோ சேலஞ்சாக இருந்தது? இந்த சீன் வந்து நான் முதல்ல எழுதி முடிச்சோன்னே இதில் ஒரு பெரிய எமோஷன் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷன் இருக்கு. இந்த ஒரு சீன்ல தாண்டவம் யாருன்னு நீங்க தெரிஞ்சிடும். அவனோட உள்ள இருக்கிறது அவன் எப்படி பயங்கரமான ஒரு ஆளுங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இன்னொன்று வந்து கல்யாணத்தோட இன்னசென்ஸும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இது மூலமா முடிஞ்சிடும். இதை வந்து நான் எப்படி அதை எழுதி முடிச்சோன்னே இது எப்படா எடுக்கலாம் அப்படின்னு இதை நான் ஷார்ட்ஸ் பிரேக் பண்ணேன்னா எனக்கு எமோஷன்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு சிங்கிள் ஷார்ட்டா கம்போஸ் பண்ணா எப்படி இருக்கும்? சேலஞ்சிங்னா ரொம்ப சேலஞ்சிங். ஏன் சேலஞ்சிங்னா அந்த வீட்டோட அமைப்பு ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஒன்று. இன்னொன்று வந்து டைலாக்ஸ் பேசிக்கிட்டே இருப்போம். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதை வந்து ஒரு நடிகர்கள் வந்து பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சேத்தன் சார் மாதிரி ஒருத்தர் இல்லை, ஒரு கை தேர்ந்த நடிகர்கள் இல்லைன்னா இதை பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு டவுட்டு தான். அதுக்கப்புறமா லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சு வீட்டையே ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். தாண்டவமோட வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். இதை பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு சவாலாக தான் எடுத்துட்டு இதை பண்ணோம். கரெக்டாக எங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு அந்த ஒரு ஷாட்டு முடியறது மட்டும். காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் தான் ஓகே ஷாட்டு எங்களுக்கு கிடைச்சிது. இன்னொரு ரொம்ப பெரிய கஷ்டம்னா ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல நிறைய பேர் இதை கவனிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம் யாருமே சொல்லலையே. இப்போ ரிவ்யூஸ்லாம் சொல்லும் போது இப்போ நீங்கள் கவனிச்சு இதை பற்றி பேசும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடம் தான் வந்து தாங்கள் தாண்டவத்தோட கேரக்டர் என்னன்றது ரிவீல் ஆகும். கடைசியாக போகிறேன்னு சொல்கிறவர் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவார். இந்த குந்தி வேஷமோ திரௌபதி வேஷமோ போடுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் கிளம்பிடுவீங்க. அப்பயும் சரி போகிறதுக்கு முன்னாடி வந்து துணியெல்லாம் இருக்குது, இந்த கூத்து புடவைலாம் இருக்குது, துவைச்சிட்டு போ அப்படின்னு நீங்களும் இன்னசென்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுற இடம் அப்படின்றனால இது எவ்வளோ மெனக்கட்டுறீங்கன்றது புரிஞ்சுக்கணும். ஆமாம், அது நீங்கள் உள்ளே போய் ஒரு ரூம்குள்ளே நிற்பார் இல்லைங்களா, அங்கேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அந்த துணியெல்லாம் சுற்றி பார்ப்பாரு. துணியெல்லாம் சுற்றி இப்படி பார்த்துட்டு அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு அவரோட அதில் என்ன ஓட்டமாக இருக்கிறது என்னன்னா, நமக்குன்னு எடுபடி வேலை செய்கிறது இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், இவனையும் நம்ம திட்டி இது பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது, இவனை விட்டுறவும் கூடாது, வெளில விட்டாலும் இவன் கொஞ்சம் டேஞ்சர், இவனை உள்ளே வச்சுக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு தாண்டவம் ஒரு வேஷத்தை போடு அப்படின்னு சொல்லி போயிட்டு பண்ணுறது தான். கடைசியாக வந்து ஓகே தாண்டவம் அவன் நம்பிட்டான், அவன் போயிட்டான், உன் வேஷத்தை கல்ச்சர் அர்ஜுன வேஷம் வேணுமா, அர்ஜுன வேஷம் அப்படின்னு சொல்லி இப்படி முடிச்சோம் நாங்கள். அதே மாதிரி இந்த பாட்டு கற்றுக்கிறத பற்றி சொன்னீங்க. ஸோ இது லைவ் சவுண்டுன்றனால எல்லாருக்குமே கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ படம் முடிஞ்சு சொல்லிடும்போது சந்திரகுல அர்ஜுனராஜன் வந்தேன்றதா உங்கள் வாயில் முணுமுணுத்துட்டே அது மாதிரி பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்றது நிறைய பேருமே சேதன் சார் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சரி, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும் சரி, இது அவ்வளோ யதார்த்தமாக இருந்தது. இந்த பாட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள் பற்றி பேசலாம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ அது லைவ் சவுண்டில் அப்படி நம்ம பாடி ஆடுறதுன்றது இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மியூசிக் கற்றுக்கும் போது படத்துலாம் ஏய் ஞான சூன்யம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் நான். அதாவது இசையை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள். அப்படி இருந்துட்டு இந்த பாட்டு கற்றுக்கிறதுன்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. இதில் என்னன்னா எல்லாத்துக்கும் சாங் தேவைப்படுது. இப்போ இன்ட்ரோவுக்கு தேவைப்படுது, இடையில ஒரு பர்ஃபார்மன்ஸ்னா தேவைப்படுது, குந்திக்கு தேவைப்படுது, கடைசியில் அர்ஜுனனுக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி ஒட்டுமொத்தத்துக்கு தேவைப்படுது. மெயின் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக மற்றதெல்லாம் கூட நம்ம எதனா மேனேஜ் பண்ணிடலாம். குந்தி அந்த ஒப்பாரி வந்து அது பயங்கர எமோட்டான ஒரு சீனு. அதை கண்டிப்பா நல்லா பண்ணியாக வேண்டிய கட்டாயம் ஒண்ணு இருந்தது. அதோட ரெஃபரன்ஸே வந்து தாங்கள் சேகர் ஐயா தான். அந்த சீன் பண்ணும்போது அங்கவே எல்லாருமே அழுதுட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு விக்டரியா இருந்தது. ராஜா சார் வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது மியூசிக்கே எனக்கு ரொம்ப தூரம் அப்படின்னீங்க. ஆனால் மியூசிக்கோட வச்சோம் அவர் ராஜா சார் உங்களோட படத்துக்கு மியூசிக் பண்ணுறான்றது அந்த சந்தோஷமே உங்களுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். ப்ளஸ் அவர் கூட உட்காந்து ஆர்ஆர்லையும் இல்லை வந்து சாங்ஸ் கேட்டு வாங்கினதுக்குமான கான்வர்சேஷன் பற்றி பேசலாமா? ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம சீனையும் நம்ம சுச்சுவேஷனையும் கரெக்டாக சொல்லணும். அவ்வளோதான். நீ என்ன எழுதிருக்கியோ, நீ என்ன எடுத்திருக்கியோ அதை சரியா அவர்கிட்ட சொன்னா
அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்னும் மிகப்பெரிய ஜாம்பவான் அவர். ஸோ நம்ம பெருசா நான் எதுவுமே சொல்ல. என் சீனை வந்து என் சுச்சுவேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, அவனோட எண்ண ஓட்டங்கள் முதற்கொண்டு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பொறுமையா அது கேட்பார். அது கேட்டுட்டு போனார்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல சாங் இருந்துடும். ஓ இப்போ நீருக்கும் மொசரத்துக்குலாம் வந்து 10 நிமிஷம், ம் கரெக்டாக 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் எனக்கு 2 டியூன் கொடுத்தாரு. 2 டியூன் கொடுத்து எது நல்லா இருக்குன்னா, முதல்ல அந்த முதல்ல தான் நீருக்கும் மொசரம் ஃபர்ஸ்ட் வந்து அதான் ஓகே எனக்கு அதுவே சூப்பராக இருக்குங்க. ஆமாம் அதான் நல்லா இருக்கு, அதுவே போயிடலாம் அப்படின்னாரு. ஸோ அது போனதுக்கப்புறம் இந்த போடா போ நேற்று ஒரு சாங் ரிலீஸ் ம் ஆச்சு. ம் அந்த சாங் நிஜமாலே என்னால் நம்ப முடியாம 5 நிமிஷத்துல பண்ணாரு. ஆ கரெக்டா 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் அவ்வளவுதான் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்படிதான் இருக்கு அவரோட ஓகே ஸ்பீடுங்கிறது. இப்ப அவர் வந்து அவரோட இதுவா நினைக்கிறதே அவரோட ஸ்பீடு தான். இப்ப நீங்க ரீல்லாம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரீல் ஒரு நாளுக்குள்ள முடியணும் அவருக்கு. ஒரு சின்ன டைமை ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த சின்ன டைம்ல தன்னோட பெஸ்ட்டுக்கு கொடுக்குற ஒரு ஆள் தான். அவர்கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டரா உட்காந்து அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணி இதுக்கப்புறம் நமக்கு எப்போ இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட அவர் உட்காந்து ரசிச்சாலே அது போதுமானது தான். ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த ப்ராசஸ். டைரக்ட் பண்றது ஒரு சேலஞ்சு, லீடா நடிக்கிறது ஒரு சேலஞ்சு, இது ரெண்டையும் பண்றது ரொம்ப சேலஞ்சு. அதுவும் லீடா நடிக்கும்போது நீங்க அந்த ஃபெமினன் ஆட்டிடியூடோட அந்த நளினத்தோட ஒரு விஷயம் வந்து படம் ஃபுல்லா ட்ராவல் ஆகுதுன்றது இன்னும் சேலஞ்சு. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களோட ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு? ஸோ எப்படி நீங்க இதுக்கு தயாரானீங்க? கல்யாணன்ற கேரக்டர் வந்து என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய பார்ட்டா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இதுக்கு வந்து மென்டல் ரீதியான ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து ஏன் அந்த மாதிரி நளினத்தோடு இருக்கிறாங்கங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டது தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ம் ஏன்னா நம்ம இதை இப்போ அவங்க இப்படி இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க இதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணோன்னா இதை நான் வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக மாறிடும். அது மைண்டுக்குள்ளே இதுவாகிடும். அது வந்து ஃபேக்காக வர்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டுன்னா அவங்க தெருக்கூத்து பாட்டு பாடுறாங்க இல்லைங்களா, பாட்டு பாடும்போது அவங்க இப்படி தான் பாடுறாங்க. அவங்க விரல் ஆக்ஷன் இப்படி இருக்குது, ஒரு இது வரும்போது இப்படி இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கும் போது ஓ இதனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு இதை உள்ளுக்குள்ளே இதை ஃபீட் பண்ணிவிட்டு அதுவாக வர்றது தான். நான் இப்போ இந்த டைலாக் பேசும்போது இப்படி பண்ணணும் அப்படின்னு இல்லை, இது இப்படி இதெல்லாம் இருக்குது, இது உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் ஆனது வந்து அது எவ்வளோக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமோ. ஓகே முதல்ல அந்த கல்யாணத்தோட கெட்டப், அந்த பட்ட கெட்டெல்லாம் போட்டு அந்த காஸ்டியூம் போட்டனாலே நிஜமாலே நமக்கு ஒரு கல்யாணமா மாறின ஒரு ஃபீல் தான் இருக்கும். ம் டைரக்ஷன் பண்ணும்போது கூட நான் அப்போ அந்த கெட்டப்ல டைரக்ஷன் பண்ணும்போது நான் கல்யாணமா தான் அதிகபட்சமா என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட என் ஊர் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, நமக்கு இந்த கொண்டெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படிலாம் போனா ஊர் ஆட்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குங்களா. ஒரு நாளும் என்னோட அத்தைகள், பெரியமாக்கள், சித்திகள்லாம் வந்து பயங்கரமா அந்த கேரக்டர் வந்து ரசிச்சாங்க. அது போகும்போது கூப்பிட்டு சுத்திலாம் போடுவாங்க, இப்படி சுத்தி போட்டு அப்பா அழகா இருக்காயா அப்படின்னு. அதுதான் அந்த கேரக்டரோட மிகப்பெரிய சக்சஸா இருந்தது. ஓகே. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் ப்ளே பண்ணும்போது ரியல் லைஃப்லேயே அதோடைய தாக்கம் இருக்கும். ஏன்னா சில முக்கியமான சைக்கலாஜிக்கலான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. கேரக்டர் பண்ணாங்கன்னா கவுன்சிலிங்லாம் கூட போயிருக்கு, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இன்டர்வியூஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நளினம்ன்றது நீங்கள் உள்ளுக்குள்ளே அது இப்போ படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது உங்களுக்கு ஏதாவது அங்கங்கே வெளிப்பட்டுச்சா? கண்டிப்பா சின்னதா வெளிப்படுச்சு. நண்பர்களே அப்பப்ப டக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம டீ கடையில் பேசுவோம், டே டக்குனியா இப்போ கல்யாணம் எட்டி பார்த்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா அது நம்மள அறியாம அந்த விஷயம் வந்து கண்டிப்பா வந்துடும். அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா நம்மளால ஒரு நடிப்பை வந்து கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன் அண்ட் ஆஃப் வந்து கண்டிப்பா தேவைப்படுச்சு. ஏன்னா டேரக்டராக வரும்போது நிறைய டென்ஷன்ஸ் ப்ரெஷர் இருக்கும்போது அது ரொம்ப இது பண்ணிடும். நம்ம நடிக்கிற வரைக்கும் அந்த கல்யாணம் நமக்கு ஃபுல்லாக இருக்கும். நடிச்சு அந்த கெட்டப்பை மாத்திட்டோம்னாலே நமக்கு ஒன்ஸ் அந்த டேரக்டருக்குள்ள வந்தாகணும். ஏன்னா அடுத்த நாளுக்கான ப்ரெஷர் இருந்தது. அதையும் மீறி கல்யாணம் வந்து கண்டிப்பா கொஞ்ச நாள் கூட இருந்தாரு. ஆமா, அது நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அது பேசுற விதம், பேசுற ஸ்லாங்கே நமக்கு நம்மள அந்த ஜோனுக்குள்ள கூட்டு போயிடும். பேசும்போது அந்த டச் வந்துடும். ஆக்ஷன்ஸ்ல வர்றதோட பேசும்போது அந்த இது வந்துடும். ஏன்னா அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லாங். இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். சூப்பர். வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க? படத்தோட சக்ஸஸ் பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஒய்ஃப் வந்து பயங்கரமாக அழுதுட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தவங்க அது எல்லாமே பார்த்துருக்காங்க, ஸ்ட்ரகிள்ஸை வந்து பார்த்துருக்காங்க. இன்னைக்கு சக்ஸஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா அண்ணன் எல்லாருக்குமே அதுதான். இன்னொன்று ஊர் மக்களே வந்து நண்பர்கள்லேருந்து ஊர் மக்கள்லேருந்து எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு தப்பான ஒரு படம் கொடுத்துருந்தோம்னா எல்லாரும் நமக்காக இது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. இந்த சென்ஸ் ஏதோ ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பண்ணிருப்பேன். இந்த
படம் பண்ணும்போது ஒரு ஆர்ட் ஃபார்ம் பற்றின ஒரு படம் அப்படின்னும் போது பரவாயில்ல, நம்ம கூட இருந்தோம், ஒரு சரியான ஒரு படம் கொடுத்தோம், வெளில தைரியமாக சொல்லிக்கக்கூடிய ஒரு ஒரு படமாக இருந்ததில் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். சூப்பர்ண்ணா. உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கு ஏதாவது 2 டைலாக் பேசலாமா? கல்யாணத்தை இன்வைட் பண்ணலாமா இப்போ? கண்டிப்பாக. அதில் அவன் அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவான். அம்மா வந்து போய் போய் உங்கள் வாத்தியார்கிட்ட போய் நீ கேட்டு வா அப்படின்னு. அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச, டே லூஸ் மாதிரி பேசுனுங்கிற, நானாவது அவர்கிட்ட போய் அப்படி பேசுறதாவது, அது மட்டும் இல்லாம எனக்கு திரௌபதி கட்டத்தமா பிடிச்சிக்குது அப்படின்னு. இது வந்து அது எனக்கு ரொம்ப அது பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்க, இவங்க அந்த சிங்கிள் ஷாட்டோட எண்டில் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, உங்க உங்க அதுவே ஒரு மேனிபுலேட்டிவ் டைலாக் தான் இவங்க சொல்றது. டே உங்க அம்மாவே உங்க அப்பா நலாயினி வேஷம் போடுறது பார்த்தாண்டா கட்டிக்கிச்சேன். அப்படியா, இது தெரியாம போச்சு எனக்கு, இதுலன்னா எங்க அம்மா ஒரு வழி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு அந்த அழுகையிலிருந்து இதோட டிரான்ஸ்ஃபர் அது ஆன் ஸ்பாட்ல பண்ணது. ஓகே. அது சுத்தமா அந்த டைலாக் இல்ல. ஓகே. அது ஆன் ஸ்பாட்ல பண்ணது. எனக்கு அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லேடிஸோட பேசுறதும், அந்த லேடிஸோட பேசும்போது அந்த புறணி பேசுறதுலாம் இருக்குல்ல, அது ஊர்ல எல்லாம் பேசுவாங்களே, அது ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசணும், அந்த ஸ்லாங்கும் வரணும். நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னா பாத்தியா, பகல்லே பொறுத்த அப்பா ஊர் ரொம்ப நமக்கு எதுக்கு, அப்படிப்பட்டவங்க கிடையாது இந்த கல்யாணம் அப்படின்னு. இதை சொல்லும் போது அவங்களே ஒரு 10 நிமிஷமா சிரிக்கிறாங்க. அந்த ஷாட் முடிச்சுட்டு சிரிச்சு அவங்க கண்ணெல்லாம் தண்ணி வந்து அப்படிலாம். இதுதான் அந்த கேரக்டரோட ஒரு ஒரு சக்சஸா நான் பார்த்தது. ஆனந்தோட இன்டர்வியூ நீங்க சொன்ன மாதிரி வெற்றி சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை நீ பார்க்கணும்னு ராஜா சார் சொல்லதான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் பத்தி பேசலாம். ஏன்னா சேத்தன் சார் பார்த்துட்டு அவர் மீட் பண்ணது, அவரோட நடிப்பை பற்றி பாராட்டினது, இந்த விஷயங்கள்லாம். ஆமா, ஆக்சுவலி நேர்ல சொன்னாரு. அது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் மட்டும் தான். அது நேர்ல சொன்ன. வெற்றி சார் வந்து இங்க ஸ்டூடியோக்கு வந்திருக்காரு. ஸ்டூடியோக்கு வந்து இந்த மாதிரி வெற்றி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நான் ஒரு தெருக்கூத்து படம் ஒன்று பண்ண போறேன் என் ப்ரொடக்ஷன்ல, ஒருத்தர் வந்து என்கிட்ட கதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன கதை அப்படின்னு இந்த கதை சொன்ன, இதே மாதிரி ஒரு படம் நான் பண்றேன், இப்ப படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு புது பையன் தான் நடிச்சிருக்கிறான், சூப்பரா நடிச்சிருக்கிறான் அவன், நீ அந்த படம் பாத்துரு, நீ அதே மாதிரி படம் பண்ண போறேன்னு சொல்ற, இது பார்த்துட்டு நீ இது பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வெற்றி சார் ஒரு அந்த இன்ஃபர்மேஷன், சேத்தன் சாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இருந்தது. வந்து இந்த மாதிரி ராஜா சார் வந்து உங்க படத்தை பத்தி பேசினாங்க சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் அம்மு அபிராமி வந்து ஏர்போர்ட்ல, ஹைதராபாத் ஏர்போர்ட்ல வெற்றி சாரை பார்த்துருப்பாங்க போல, அசுரன் பண்ணதுனால. எப்படி இருக்கீங்க என்னன்னு, இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஜமான் ஒரு படம் பண்ணிருக்கேன். ஆமா ராஜா சார் தான் பண்றாங்களா, ராஜா சார் சொன்னாங்க படம் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அம்மு அபிராமிகிட்டையும் சார் வந்து சொல்லியிருக்காரு. அது அந்த இது முடிஞ்சது. நாங்க பேக்ரவுண்ட் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. சார் பார்த்தாரு, எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு. சேத்தன் சாரை பார்த்தோன்னே கேட்டேன், எங்கேயோ பார்த்துருக்கேன். ஐயா விடுதலையில் நடிச்சிருக்காரு அந்த போலீஸா, நான் வந்து அது அப்படின்னு. ஆமாம் ஆமாம், சூப்பராக நடிக்கிறாருங்க இவர், நான் பயங்கரமான ஒரு நடிப்பு, நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், ரொம்ப சூப்பராக நடிக்கிறாரு. விடுதலையில் ஒரு விடுதலை பார்ட் 2ல ஒரு சீன் இருக்குது, அந்த சீனை பின்னிட்டாரு, சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே நான் சொன்னேன், ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கூப்பிட்டு வந்துடுறேன். வருவாங்களா ஸ்டூடியோக்கு அப்படின்னு. வருவாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா வருவாங்க. நாளைக்கே வர சொல்லு அப்படின்னாங்க. மறுநாள் வந்து சேத்தன் சார் வந்தார். வந்தோடனே உள்ள ஸ்டூடியோக்குள்ளே கூப்பிட்டு போனேன். மியூசிக் போட்டுருந்திருந்து எழுந்து வந்து சாருக்கு வந்து கை கொடுத்து, ரொம்ப சூப்பராக நடிக்கிறீங்க, இது பண்ணுறேங்க, இருங்க ஒரு 10 நிமிஷம் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு அவர் எப்பயும் உட்கார்ற அந்த ஹாலில் உட்காந்து 2 மணி நேரம் சேத்தன் சார்கிட்ட பேசினார். ஜமாலியும் சரி, விடுதலை பார்ட் 2ல ஒரு சீன், அந்த சீனை நீங்கள் இப்போ நடிச்சது, அதாவது டைலாக்ல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்த, அதை நீங்கள் எக்ஸ்பிரஷனில் கன்வே பண்ணியிருந்த விதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்க அவர் எப்படி இசை கத்துக்கிட்டாரு, அவங்க பண்ணபுரத்துல இருந்து அந்த இதுல இருந்து எப்படி மேடையில அவங்க அண்ணன் கூட போனாரு, இது பண்ணாரு, முதல்ல அவங்க அண்ணன் எப்படி அவரை ட்ரெயின் பண்ணாரு, என்ன அங்கிருந்து இங்க எப்படி வந்தாங்க, அவரோட இசை பயணம் என்ன, இங்க சென்னையில வந்து எப்படி பண்ணாங்க, எல்லாமே சார் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்டா இருந்தது. ஸோ மக்கள் பார்த்துட்டு நம்ம பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ஒரு டெபியூ டைரக்டரா கிரியேட்டரா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதுக்காக மட்டுமே தான் நம்ம சினிமாவுக்கு வந்தோம். இந்த பசங்க படத்தில் வர மாதிரி கைத்தட்டலுக்காக தான் ஒரு மனசும் இயங்கி கிடக்குன்ற மாதிரி இவங்களோட பாராட்டுதலுக்காக தான் நம்ம வந்தோம். நம்ம அது வந்து கிடைக்கும் போது, அந்த ரிசப்ஷன் இது பண்ணும்போது, அது எனக்கு பல கோடி மக்கள் பார்த்து கைத்தட்டினா மட்டும்தான் நான் அந்த வெற்றியை ஏற்றுப்பேன் அப்படின்னு இல்லை. ஒரே ஒருத்தர் பார்த்துட்டு அந்த பாராட்டினாங்கன்னா கூட எனக்கு அதுவுமே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இவ்வளோ மக்கள் இதை பார்க்குறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க,
அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டு தான் இருக்கு. ஒரு நாளுமே ஒரு 10 என் நம்பரை எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு கால் பண்றாங்க. மதுரையில இருந்து ஒரு தியேட்டர் ஆப்ரேட்டர் எனக்கு கால் பண்ணாரு. எனக்கு அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்து ஃபோன் பண்ணி, சார் நான் தியேட்டர் ஆப்ரேட்டரா இருக்கேன், எனக்கு சினிமா தான் வாழ்க்கையை, அதில் தான் பார்த்து நான் வாழ்றேன், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது சார் உங்கள் படம், எப்படியோ ஒரு 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு உங்கள் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன் சார், உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துருப்பேன் சார் அப்படின்னாரு. ஒரு தியேட்டரில் இது பண்ண இடத்துலையே வந்து ஒரு ஆட்டோக்காரர் வந்து கண் கலங்க வந்து என் ஊருக்கே என்னை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன பையன், ஒரு 22-21 வயசு இருக்கும். பலாசோவில் பார்த்துட்டு வெளில வரும்போது கட்டி பிடிச்சிட்டு 2 நிமிஷம் என்னை விடவே இல்லை, அழுகுறாரு. எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு இதை விட எனக்கு மகிழ்ச்சி என்ன இருந்துற போகுது. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சாராரை தான் போய் சேர்ந்துருக்குன்னா, நாளைக்கு ஓடிடி வரும்போது இன்னும் பெரிய சாராரை போய் சேரும். கண்டிப்பாக அடுத்த படைப்பு வரும்போது இவன் இதை பண்ணவன் அப்படிங்கிற மரியாதையை வந்து தமிழ் சமூகம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒருவேளை நல்ல தியேட்டர்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா, எங்களுக்கு இன்னும் ஸ்க்ரீன்ஸ் நிறைய கிடைச்சிருந்ததுன்னா, இன்னும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் ஷோவாக கிடைச்சிருக்கு. அது பின்னாடி இருக்க அந்த விஷயங்களை வந்து நம்ம கையில் இல்லை. அந்த பிஸ்னஸ்ங்கிற ஃபேக்டர் வந்து நம்ம எவ்வளோ முட்டி மோதினாலும் அது நம்ம கையில் இல்லை. கண்டிப்பாக பெட்டர் ஷோஸ் கிடைச்சிருந்துன்னா இன்னும் பெட்டர் ரன்னே கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போவும் எந்தவித குறையுமே இல்லாமல் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓடிடி வரும்போது இன்னும் பார்க்காதவங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா தெருக்கூத்து கலைஞர்களுக்காக கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அவங்க வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக ஒரு முறையாச்சு அவங்கள போய் பார்த்துட்டு வந்த உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்து இந்த படத்து மூலமாக கிடைக்கும். சூப்பர்ண்ணா. ஸோ அடுத்து உங்களுடைய ட்ராவல்ன்றது எப்படி இருக்க போகுது? டைரக்டர் ஆக்டராகவே ட்ராவல் பண்ண போகிறீங்களா? ஏன்னா நடிக்கணும்னு வந்தீங்க, ஒரு பிரேக் த்ரூக்காக நீங்களே அந்த களத்தை அமைச்சுக்கிட்டீங்க, இன்னைக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்ருக்கு. அடுத்து என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க? எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஓப்பன் மைண்டடாக தான் இருக்கிறேன். டைரக்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணணும். ஆனால் ஒரு படி முன்னாடி வைக்கிறது நடிகன்னு தான் முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா அதுக்காக தான் நான் வந்தோம். அதோட உழைப்பு, அதுக்கான டிராவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் எனக்குள்ள இருக்க நடிகனே கோச்சுப்பான் இயக்குனருக்கு வந்து நம்ம முன்னாடி கொடுத்தேன், நான் தானடா உன்னை நான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேனடா உன் லைஃப்ல, அவன் கொஞ்ச நேரம் தானே இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உள்ள இருக்க நடிகனை வந்து தீனி போடணும் அப்படிங்கிறது தான். சூப்பர்ண்ணா. ஸோ வந்து ஜமாவோடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகணும், நிறைய பேர் படம் பார்க்கணும். இன்னொன்று இன்றைக்கி ஓடிடின்றது இன்னொரு ரிலீஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு ஓடிடியில் அன்னைக்கு எந்த பிளாட்ஃபார்மில் வருதோ அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு பேசுவாங்க சோஷியல் மீடியாவில், நேரில். இந்த மாதிரி நிறைய கால்ஸ் இதுக்கப்புறம் வரும். பாட்டில் ரா தான் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூவாக கிடைச்ச கேரக்டர் வந்து அந்த படத்தில் நீங்கள் சொன்னீங்க, அதுவும் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் நினச்சதை விட சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் நேரத்துக்கு. ஜமாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.